1000 நாமங்களை கொண்ட அன்னைக்கு பிரசாதங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தில் கூறும் அம்பிகைக்கு பிடித்த நைவேத்தியங்கள். சக்தி தேவிக்கு 1000 திருநாமங்கள் உண்டு. அந்த பெயர்களால் அவளை அர்ச்சிக்கும் மந்திரங்கள் அடங்கிய நூலே லலிதா சகஸ்ரநாமம். இந்த நூலிலேயே தேவிக்கு பிடித்த நைவேத்திய வகைகள் சொல்லப்பட்டுள்ளன. அது மிக மிக ரகசியம். தேவியின் அனுமதியின்றி யாருக்கும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் தேவியின் அதிதீவிர இறை பக்தர்களுக்கு இதை சொல்வதில் தவறில்லை என்று கூறிய அயக்ரீவர், அதில் வரும் 480வது ஸ்லோகமான பாயாசன்ன பிரியாயை என்பதற்கு பால் பாயாசத்தை விரும்புபவள் என பொருள். 501வது ஸ்லோகமான குடான பிரீத மானசாயை என்பதற்கு அம்பிகை சர்க்கரை பொங்கலை விரும்புகிறாள் என பொருள். 526வது ஸ்லோகமான ஹரித் ராணேக ரசியை என்ற ஸ்லோகத்திற்கு மஞ்சள் பொடி கலந்த எலுமிச்சை சாதத்தை ரசித்து உண்பவள் என பொருள் வருகிறது. அம்பிகை குறித்த இன்னொரு ஸ்லோகமான தத்யான சக்த ஹிருத்யாயை என்ற ஸ்லோகத்திற்கு இவள் தயிர் சாதம் என்றால் இதயத்தையே கொடுப்பவள் என்று பொருள். முத் கௌத நாசக்த என்ற ஸ்லோகத்துக்கு பாசிப்பருப்பு அரிசியில் சமைத்த வெண்பொங்கலை விரும்புகிறாள் என்று பொருள். சர்வோதன பிரீத சித்தா என்ற ஸ்லோகத்துக்கு அம்பிகை கதம்ப சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை ஆகியவற்றை உண்ணும் மனதை கொண்டவன் என பொருள். இதையெல்லாம் முடித்த பிறகு 559வது ஸ்லோகத்தில் தாம்பூல பூரித முகிஸ்யை என்ற ஸ்லோகம் வருகிறது. இதற்கு தாம்பூலம் தரிசித்தால் லட்சணமாக இருக்கும் முகத்தை கொண்டவன் என பொருள். தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்கை குறிக்கும். எனவேதான் கடவுளுக்கு நாம் நிவேதனம் படைத்து வழிபடுகிறோம். அன்னையின் 1000 நாமங்களை போற்றி பாடுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.